அல்லாஹு தஆலா பெற்றோரை பற்றி பின்வருமாறு கூறுகின்றான். மேலும் தங்கள் பெற்றோர்களை கண்ணியப்படுத்துமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டோம். அவர்களின் தாய்மார்கள் கஷ்டத்தின் மீது கஷ்டத்துடன் அவர்களை சுமந்தனர். அவர்களுக்கு பாலூட்டும் காலம் 2 ஆண்டுகளாகும். எனவே எனக்கும் உங்கள் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள். இறுதியில் என்னிடமே நீங்கள் திரும்பி வருவீர்கள். அத்தியாயம் 31 வசனம் 14. எனவே நாம் நம்முடைய பெற்றோர்களை எந்த நேரத்திலும் கண்ணியப்படுத்தியவராய் உலகில் வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயின் பாதத்தின் கீழ் சுவர்க்கம் உண்டு என்று கூறினார்கள். ஆனால் நாம் இன்று நமது மனைவி குழந்தைகளுக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை விட தாயை கவனிப்பதில்லை. நமது இம்மை மறுமை வெற்றி அல்லாஹ்வின் கருணையிலே உள்ளது. எனவே உங்கள் பெற்றோர்களை கண்ணியப்படுத்துங்கள். அவர்களை மரியாதையுடனும் இரக்கத்துடனும் நடத்துங்கள். அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். இது அல்லாஹ்வின் கருணையை நம்மீது ஏற்படுத்தும். இவ்வீடியோவை லைக் செய்யுங்கள். இச்செய்தியை அடுத்தவருக்கும் பகிருங்கள். இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.